வடிவேலுடைய நகைச்சுவை ஒன்று இருக்கும். படித்தவுடன் கிழித்து விடவும் அப்படின்னு. இதெல்லாம் பார்த்தவுடன் சிரித்து விடவும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் ஒரு ஒரு பொழுதுபோக்கு மாரி தான் அங்க கடைசியில போயிருச்சு. நீங்க கேட்டீங்களா மீண்டும் மீண்டும்ங்கிறப்ப அந்த சன் டிவில ஒரு ப்ரோகிராம் போடுவாங்க. மீண்டும் மிரண்டா மீண்டும் மீண்டும் சிரிப்பு அப்படிங்கிற மாரி சீமான் சீண்ட சீண்ட சிரிப்பு அப்படிங்கிற மாரி செம்ம ஜாலியா போயிட்டுருக்கு. ஆனா ரொம்ப ஆபத்தான கருத்துக்கள அரசியலற்ற கூட்டத்திற்கு பயிற்றுவித்துக் கொண்டே இருக்கிறார் அவர். அதுதான் கவனிக்க வேண்டியது. எல்லாரையும் சமமா பார்த்தான். இப்படி எல்லாரையும் சமமா பார்த்தா, அதுக்கு அதனால அவன் பார்ப்பான்னா, எவ்வளோ ஒரு ஒரு மோசமான வரலாற்று செய்திய அவர் கடத்துறாரு. அப்பன்னா பார்ப்பனர்கள் வந்து இங்க சமத்துவத்தை விளைவித்தார்கள்ன்னு சொல்ல வர்றார். கவனிச்சீங்களா? அப்ப பார்ப்பனர்கள் இங்க சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து கைபர் போலன் கணவாய் வழியாக அந்த கிஜிகிஸ்தானா அங்கருந்துலாம் வர்றாங்கல்ல குதிரைய வச்சுக்கிட்டு, அந்த மத்திய ஆசியா பகுதி. ஒரு பகுதி சொல்லுவாங்க. கிர்கிஸ்தானா அந்த ரஷ்யா பக்கத்தில அங்கருந்து தான் வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி அவங்க வந்து இங்க தமிழர்கள் மத்தியில் நம்மலாம் ஜாதி வெறியோட, வர்ண வெறியோட இருந்திருக்கோம். இவன் வந்து எல்லாரையும் ஒண்ணா நின்னு, எல்லாரும் சமாதானமா இருக்கீங்க" அப்படின்னு சொல்ற மாரி ஒரு கதை கட்டுறார். பார்ப்பனர்களுக்கே தோணாத யோசனை இதெல்லாம். இல்ல பாப்பான்றதுக்கு இன்னொரு விளக்கம் வந்து நான் பெரியாரை மேடைகள்ல கேட்டிருக்கேன். நம்மலாம் வேலை செய்வோம், அவங்கலாம் பார்ப்பாங்க. அதனால அவங்க பார்ப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கிண்டலாவோ இல்ல ஒரு ஒரு சும்மா ஒரு பார்வைக்கா கூட இந்த விஷயம் இருந்தாலும் அது உள்ளுக்குள்ள உண்மை இருக்கு. அது உண்மை தானே. பாப்பாங்கிற பேர் உண்மையிலே இப்படி வரலைன்னா கூட, அந்த திராவிட இயக்க மேடையில குடுத்த அந்த விளக்கம் இருக்குல்ல, கிண்டலாவோ, சிரிப்பாவோ எப்படியாக இருந்தாலும் அதுல ஒரு லாஜிக் இருக்கு. கவனிச்சு பார்த்தீங்களா? நம்மலாம் விவசாயம் செய்வோம், நம்மலாம் துணி விவசாயம் செய்யக்கூடிய இடத்துல, சகதியில நிக்கக்கூடிய இடத்துல நம்ம நிப்போம். தமிழர்கள் எல்லாரும் நம்ம நிப்போம். சித்தால வேலை பார்க்குற இடத்துல தமிழர்கள் இருப்போம். இதத்தான் திராவிட கழகம் மாநாடுகள்ல ஒட்டியிருப்பாங்க. மலமள்ளும் பாப்பாத்தி, செங்கல் தூக்கும் பாப்பான், கட்டிட வேலை செய்யும் பாப்பான், இவர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ₹1,00,000 பரிசு தொகை. இவர்கள் எல்லாரும் இந்துக்கள் தானே. ஏன் இந்த வேலையை பார்ப்பனர்கள் செய்வதில்லை? அகமுடையர் செய்கிறான் அந்த வேலையை, கோனார் செய்கிறான், நாடார் செய்கிறான், நாயக்கர் செய்கிறான், உடையார் எல்லாருமே உடல் உழைப்பு சார்ந்த வேலைகள். இப்போ நம்ம எல்லாருமே நம்மளுடைய தாத்தா தாப்புன்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளாக இருந்திருப்பாங்க, சித்தால வேலை பார்க்குறவங்களா இருந்திருப்பாங்க, டெய்லராக இருந்திருப்பாங்க. நாதஸ்வரம் ஊதுறது வந்து ஒரு பெரிய உடல் உழைப்பு சார்ந்த விஷயம். அதை பார்ப்பனர்கள் செய்ய மாட்டாங்க. மிருதங்கம் அடிக்கிறது உடல் உழைப்பு சார்ந்த விஷயம். இசையில கூட அவங்க அந்த மாதிரி வேலைகளை செய்ய மாட்டாங்க. ஸோ இப்படி பேசினா உழைக்கும் மக்கள்ல அவங்க இருக்க மாட்டாங்க. உழைக்கும் மக்கள் கிடையாது அவங்க. விவசாயம் என்பது தீட்டு. அவங்களுக்கு தெரியும்ல. அவங்களுக்கு வந்து விவசாயம் தீட்டு. மண்ணை கீறுவது ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்க வந்து மண்ணுக்கடியில் விளைந்த கிழங்குகளை சாப்பிட மாட்டோம்லாம் அவங்க சொல்லுவாங்க. அது உணவு முறையில் அது வந்து தீட்டு.